ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த போட் இந்த ஹெட்ஃபோனை தான் வந்து ஹெட்ஃபோனாக என்ன சொல்லுவாங்க, இதை லைவ் போடுறது தான் பார்க்கத்தேன். லைவில் வந்து இப்போதைக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகிறதுனால இப்படியே டேரெக்டாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்ன ப்ராடக்ட்டு, மேட் இன் இந்தியா ஹெட்ஃபோன் தாங்க. 2 சைடு மேக்னெட்டிக் இருக்குது. இங்கே அதோட ஸ்பெஷலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. AN25D 13 ட்ரைவு. சைடில் பார்த்தீங்கன்னா லைவ் டெக் சவுண்டுன்னு போட்டிருக்கு. அப்படியே இந்த பக்கம் QR. இது மேலே இது வந்து இதில் தான் வாங்கினது, குரோமாவில் தான் வாங்கினது. ஸோ அதனால் அவங்க வந்து பிரித்து உள்ளே இருக்கிற அந்த பில்லுக்கெல்லாம் எடுத்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. இல்லைனா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வரும் இங்கே, அப்புறம் இந்த பக்கம் இப்போ இதான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தது. ENX டெக்னாலஜி. அப்புறம் டோட்டல் பெரிய அவர் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர். அப்புறம் சார்ஜிங் போட்டிருக்காங்க. இது வாட்டர் ரெசிஸ்டன்சி இது வந்து 5.2 இன்ஸ்டா வாய்ஸ் அசிஸ்டன்ட். அப்புறம் பவர் சேவிங் மோட் இருக்குது. அப்புறம் மேஜிக் பட்டன், 10 நிமிஷம் சார்ஜு, 5 ஹவர் ஆஃப் ப்ளே பேக்கு, பவர் சேவிங் மோடு. இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499. அது வந்து ஆஃபர் ஏதோ கொடுத்துருக்காங்க போல். ஸோ இப்போ உள்ளே வந்து பிரித்து பார்க்கலாம். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் பார்க்கும்போது இது உள்ளே இருந்தது தான், ரிட்டன் வைக்கும்போது இதுமாரி ஆயிடுச்சு. போட் என்னோட இது புஸ்தகம் மாரி இருக்குது. இந்த பக்கம் திறக்கிறது. ஸோ சீலை பிரிச்சாச்சு. முடியும் பிரிக்கும்போது டக்குன்னு வந்துச்சு. நான் எடுத்து பிரித்தா வரமாட்டேங்குது. என்னடா இது, இந்த அடியில் கிடியில் ஓப்பன் பண்ணணுமா? இங்கே தான் இருக்கேன் பிரிக்கிறது. எனக்கு தான் பிரிக்க தெரில. ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா பெரிய இது மாரி இருக்குது. ஸோ இது அங்கே பிரிச்சிட்டாங்க. உள்ளே இருக்கிற பில்லுகளெல்லாம் எடுக்கணுன்றதுக்காண்டி. அதனால் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். பாக்ஸ் நல்லா தாங்க இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற ஹெட்ஃபோன் எடுப்போமா? ஸோ பெரிய சைஸில் தான் இருக்குது, சின்னூண்டெல்லாம் இல்லை, நல்லா பெரிய சைஸில் இருக்குது. சரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கீக்கர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பெரிய சைஸில் இருக்குது. முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டுன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். அந்த கவர் வந்து மேலே இருந்துச்சு, இதுக்கு மேலே அதெல்லாம் அடிக்க அழகாக வச்சு பின்னாடி இந்த ஏதோ வர மாதிரி இருந்துச்சு. இது தாங்க சைடு பின்னாடி அது பாக்ஸ் இல்லை. இந்த சார்ஜிங் கேபிளுக்கு கொடுக்கறது வழக்கம் போல் எல்லாத்தையும் கொடுக்கறது நல்லா தான் இருக்குது. இதில் எதனா ஒரு இது போட்டிருப்பாங்களே, எத்தனை வோல்ட்டுன்னு பிராண்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஏர்பட்ஸ், இது எல்லாமே எல்லா பிராண்ட்லேயும் 1 கொடுப்பாங்க. வேறு எதுவும் இல்லை இந்த பாக்ஸுள்ள. நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். மேனுவல் சீட்டா, ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் தான். அப்படியே பிரித்து பார்த்தா அதுவும் ஸ்டிக்கர் தான், இதுவும் ஸ்டிக்கர் தான்.
இந்த ஒரு QR கோடு, அப்புறம் வந்து மேனுவல் கைடு, யூசர் மேனுவல். பின்பக்கம் இது சொன்னால் பெருசாக சாரி மாரி நீளமாக போகும், சொல்லலை. இது சார்ஜ் வந்து போடணும், அது X1 X2 அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்பக்கம் பார்த்தோன்னா பிளாக் கலரு அப்புறம் வந்து ப்ளூ கலர் 2 வேரியன்ட் இருக்கா. இதுதான்ப்பா ஸ்பெசிஃபிகேஷன் வாங்குது, பார்த்துருவோம். ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, ஏசி வச்சு சார்ஜர் அது இதுன்னு. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஸோ அதாங்க ஓரளவுக்கு சிம்பிளாக வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் அன்பாக்ஸ் பண்ணல. இந்த கார்டு அது உள்ளே தான் இருந்துச்சு. இந்த இதுதான் அட்டை தான் சூப்பராக இருக்குது, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்து தான். இதுனா நீளமாக இருக்குது. எவ்வளோ நீளம்னா இதில் மேக்னெட் இருக்கிறதுனால ஒட்டிக்குது. 2 சைடும் அதே மாதிரி தான் இருக்குது போல். இதை மேக்னெட்டை வச்சு ஒட்டுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க 2 சைடும். உள்ளே அது செட் பண்ணி மேலே வர மாதிரி. நான் அதை கவனிக்கவே இல்லை, இப்போ தான் கவனிக்கிறேன். ஸோ யூஎஸ்பி சார்ஜ் போடுறது இதுதான் பேட்ரியா, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இங்கே எல்லாத்துலேயும் டேகு எல்லாமே கரெக்டாகுது. இந்த இடத்துல சார்ஜு, இது ப்ளஸ்ஸு மைனஸு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு எல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ இதோட முடிச்சு போங்க. இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். இது அன்பாக்ஸ் பண்ணதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸ் உள்ளே இருந்தது இவ்வளோ தான். பெரிய பெட்டி, சின்ன பெட்டி, அதுக்குள்ளே இந்த பொருள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.